மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆயாச்சு. மாம்பழத்தை வச்சு எல்லா ரெசிபிஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மாம்பழ கேசரி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மக்களுக்கு பிடித்தவை சேனல். இது செய்யறது பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. டேஸ்ட் பக்காவா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நான் 2 மீடியம் சைஸ் மாம்பழத்தை தோல் எடுத்து உள்ள பல்பை மட்டும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கிறேன். நம்ம மாம்பழம் செலக்ட் பண்றத பொறுத்து டேஸ்டா வரும். நல்ல ஸ்வீட்னஸ் ஆன மாம்பழமா செலக்ட் பண்ணணும். மாம்பழம் கொஞ்சம் புளிப்பு தன்மை உள்ளதா இருந்தா கேசரியும் கொஞ்சம் புளிப்பா இருக்கும். அதனால நல்ல ஸ்வீட்டான மாம்பழமா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப கட் பண்ண பீசஸ் எல்லாம் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப மாம்பழ பியூரி ரெடி ஆயாச்சு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல 2ல இருந்து 3 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை இதுல ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சு கரிஞ்சிராம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம இதை வறுக்கும் போதே நம்மளுக்கு அந்த வறுத்த வாசனை வர ஸ்டார்ட் பண்ணும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப அதே ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். 3 கப் அளவுக்கு அதுல தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்ல ரவை எடுத்தோமோ அதே கப்ல 3 கப் தண்ணி சேர்த்துட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதி வந்த உடனே நம்மளோட ரவையை போட்டு கிண்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கட்டி விழுந்துடக்கூடாது. சின்ன சின்ன கட்டி இருந்தா இந்த மாதிரி அமுத்தி விட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாம கிளறதா இதுல ரொம்ப முக்கியம். ரவை கொஞ்சம் வெந்து கெட்டியாகிற ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச மாம்பழ பியூரியை இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம யூஸ் பண்ற நெய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாம்பழமும் ரவையும் சேர்ந்து நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். 1 கப் ரவைக்கு நான் 1 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். மாம்பழமே நல்ல ஸ்வீட்னஸா தான் இருக்கு. அதனால நான் 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்க 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை சேர்த்தாலும் நல்லதா இருக்கும். 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம 3ல இருந்து 4 ஸ்பூன் இதுக்கு நெய் ஆட் பண்ணா நல்லா இருக்கும். டோட்டலா ஆட் பண்ணாம அப்பப்போ ஒவ்வொரு ஸ்பூனா ஆட் பண்ணி இப்படி நல்லா கிளறி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுக்கு நல்லாவே இது திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேசரிக்கு நம்ம நெய் ஊத்த ரிச்சாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். கேசரி ரெடி. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதுல 2ல இருந்து 3 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் சின்ன சின்னதா சாப் பண்ணி இதுல ரோஸ்ட் பண்ணி இந்த கேசரியில ஆட் பண்ணிக்கலாம். இதுல உலர்ந்த திராட்சை தேவைன்னா சேர்த்துக்கலாம். அது லைட்டா புளிப்பு தன்மை கொடுக்கறதுனால நான் சேர்க்கல. இப்போ இது ஒரு எண்ணெய் தடவின பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாதாமும் முந்திரியும் கேசரிக்கு ரிச்னஸ் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் சூடா கேசரி சாப்பிடவும் நல்ல டேஸ்டா தான் இருக்கும். அப்படியே நம்ம சர்வ் பண்ணியும் சாப்பிடலாம். இல்லனா இத நல்லா சூடா ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணியும் சாப்பிடலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். கிட்ஸுக்குலாம் இந்த மாதிரி மாம்பழத்தை வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாரும் இந்த மாம்பழ சீசன்ல இந்த மாம்பழ கேசரிய ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களுக்கு பிடித்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.